ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR/AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை இங்கே நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸை லைவ் சார்ட்டில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? EUR/AUD இது டார்கெட் வச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வீடியோஸை டேரெக்டாக பாஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது எப்படி நம்ம பிக் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்டு தான் நமக்கு வந்து முக்கியம். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா CH கொடுத்து BOSல இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் த சைடு வந்து இது கீழே தான் போகும். அது மட்டும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லுக் எடுத்தோம்னா நல்லா கீழே வருது, ஸ்லோவாக மேலே போகுது. ஸோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இங்கே பட்டு கீழே வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலா, சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ஜோனை டேப் பண்ணோன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? ஜோனை டேப் பண்ணோன்னா நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். 5 மினிட்ஸில் இதை வந்து கட் பண்ணியிருக்கு, சரிங்களா? பட் ஸ்டில் இது வந்து மேலே கீழே இருக்கிறதுனால இது எடுக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து உங்களுக்கு CH பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான்னா இந்த டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் இல்லை, சரிங்களா? 15 மினிட்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். 15 மினிட்ஸில் இது உங்களுடைய ஆர்டர் பிளாக், சரிங்களா? இதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பாயிண்ட்டு, இது SL, சரிங்களா? இங்கே வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஜோனு. இது ஒரு என்ட்ரி. இது கீழே வரைக்கும் நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களா? ஸ்லோவாக போகிறதுனால, அதுவும் இல்லாமல் இது ப்ரோ ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம வந்து இழுத்து விட்டுருவோம். இது வந்து என்ட்ரி நம்பர் 1. அடுத்த என்ட்ரி வந்து மார்க்கெட் கொடுக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். இது ஒரு என்ட்ரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த என்ட்ரி வந்து நல்லா வேலிடான என்ட்ரி. இது ஏன் வந்து வேலிட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம அப்பளையே நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்லங்க, 1 ஹவரில் நான் சொன்னேன்ல, நல்லா வருது, கீழே சடனாக இறங்கிருச்சு, ஸ்லோவாக மேலே ஏறிட்டு இருக்குது, மறுபடியும் கீழே சடனாக போகிறது தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஸோ வந்து இது ஒரு நல்ல என்ட்ரினே நான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே ஒரு என்ட்ரி போகிறோம், சரிங்களா? ஸ்டாப் லாஸை பொறுத்தளவு பஃபரை வச்சு இவ்வளோ வச்சிங்கனாலே போதுமானது. ரொம்ப சேஃபர் ஜோனை நீங்கள் 1 ஹவரில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே வச்சுக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ணுறதை தாண்டி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து மேஜரான ஒரு விஷயமே, சரிங்களா? ஸோ ரெண்டத்தையும் வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி நம்மளுடைய டார்கெட்டை ரெண்டுமே அடிச்சிருச்சு, சரிங்களா? உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 1:9 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சேஃபர் ஜோனில் நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு 1:3.8, சரிங்களா? சேஃபர் ஜோன் வந்து நல்லது தான், சரிங்களா? உங்களுக்கு 1 ஹவரில் வந்து இங்கே என்ட்ரி போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கூட ஓகே தான். அதுவும் சேஃபர் சைடு தான், சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு SMTலையும் CRலையும் வந்து கிடச்சிரும். ஸோ வந்து அது கவலை இல்லை. ஒரு 1:4 கீழே வரைக்கும் நம்ம இது வரைக்கும் வைக்கிறோம்னா ஒரு 1:4 பாயிண்ட் சம்திங் வருது. நம்ம 1:4ன்னு வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? எப்போவுமே இதை தாண்டி வந்து பிப்ஸ் கால்குலேஷன் வந்து இருக்கும், சரிங்களா? பிப்ஸ் தான் வந்து அந்த இதை வந்து காமிச்சு கொடுக்கும் நமக்கு எப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 188, சரிங்களா? 188 வந்து உங்களுக்கு இதாகுது, உங்களுக்கு
பிப்ஸ் பாயிண்ட் வந்து வருது. சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.